விளங்குகிறது. ஒரு சில வைதிக பிராமணர்களுக்கே இந்த காயத்ரி மந்திரம் உரியது என்றுள்ள எண்ணம் தவறானது. இது உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். சர்வ சக்தியிடம் வெளிச்சத்தை வேண்டிக் கேட்கும் அந்தரங்க பிரார்த்தனையே இது. மனித சமுதாயத்தின் வழிகாட்டும் ஜோதியே இம்மந்திரமாகும். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான எந்த உருவத்திலும் பெயரிலும் காயத்ரியை வழிபடலாம். பஞ்சமுக தேவியான சக்தியின் அம்சமே காயத்ரியின் அதிதேவதை என்பது பெரும்பான்மையோரின் கருத்து. நீங்கள் சக்தி வழிபாட்டுக்காரர் என்றால் இந்த நம்பிக்கையை மேற்கொள்ளலாம். உண்மையாக நோக்குமிடத்து காயத்ரி ஒரு பொழுதும் தேவியின் நன்மையை குறித்து பேசவில்லை. காயத்ரி மந்திரம் முழுவதும் தேடினாலும் இதற்கான ஆதாரத்தை நீங்கள் காணவே முடியாது. காயத்ரி என்ற பதத்தினால் அதன் அதிதேவதை தேவியாகி விட முடியாது. காயத்ரியின் அதிதேவதை சூரியன் என்றும் சிலர் எண்ணுகின்றனர். இந்த எண்ணத்தையும் நேரிய முறையில் பார்க்குமிடத்து சற்றே மாற்ற வேண்டும். காயத்ரி தெரிவிக்கும் சூரியன் நாம் பார்க்கும் சூரியன் அல்ல. இந்த சூரியனால் விளக்கப்படாத அவ்வுயர் சூரியன் ஜோதிகளுக்கெல்லாம் உயர் ஜோதியான நிர்குண பிரம்மமேயாகும். எனவே மந்திரங்களுக்கெல்லாம் மேலான இந்த மந்திரத்தின் அதிதேவதை பரபிரம்மே ஆகும். இருந்தாலும் எந்நிலையில் நிற்கும் சாதகனுக்கும் இது பொருந்துவதாகும்.